இன்றைய தினம் மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் நிறுவனத்தினர் முறையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஓசூர் பகுதியிலே அதன் ஒருங்கிணைப்பாளர் அன்சாரி மூலமாக ஹெல்மெட் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. அதற்கு காவல்துறை அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று பொதுமக்களுக்கும் இலவசமாக ஒரு 20 ஹெல்மெட்டுகள் கொடுத்திருக்கிறோம். போராடுவதை நிறுத்தி போட்டவர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். இது மக்கள் அனைவரும் உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் இந்த 86 வயது இளைஞன் உடல்நிலை சரியில்லாமல் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டேன். உண்மையிலேயே பத்திரிகை நிருபர்களுக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் மனமான வாழ்த்துக்கள் தெரிவித்து உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்காக தலைக்கவசம் கட்டாயம் பின்னால் உட்கார்ந்து அணிய வேண்டும். நான் ஒரு வாகனத்தில் பின்னால் உட்கார்ந்து ஹெல்மெட் போனேன். இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் எப்பவும் போவேன். அந்த மாதிரி நீங்களும் கடைபிடிக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக மக்களுக்கு நிச்சயமாக செய்திகளை நம்பிக்கையோடு உங்களிடம் தற்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நல்ல காரியங்களுக்காக. நன்றி நன்றி நன்றி. எதுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பிரதமரும் சீன அதிபரும் மேட்ரு வேற போகிறீங்க, பரவாயில்ல. அதாவது நீதிமன்றம் நீதிபதிகளே அந்த அதிகாரி போகிறதுக்கு உரிமையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சட்டப்படியே பொதுமக்களுக்கு உங்களுடைய வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கு வீட்டு உடுக்கில் வைக்கிறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அரசாங்க இடத்துல வச்சுக்கிறோன்னாங்க. அரசாங்கத்தில் இடத்துல வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. இது தேவையில்லாத ஒன்று. இதை வந்துட்டீங்க, சட்டப்படி எல்லா சட்டத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. வழியை அவங்க கேட்ட ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க. டெல்லி போயிட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தவறு இருந்தால் சட்டம் மீறி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கம் கலைக்கக்கூடிய சூழலை கூட உருவாக்க முடியும் என்பதை பெருமையோடு வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்வேன். நான் பேட்டியை கொடுத்துருக்கேன் யூடியூப்பில். அதாவது பிரதம மந்திரி ஒன்றும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவர் செய்கிற காரியங்களை விமர்சிக்கிறதுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இது 130 கோடி மக்களை பயமுறுத்துகிற வகையிலே நரேந்திர மோடி அவர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு கொண்டிருக்கிறார். மறைமுகமாக நேராக வர்றதுக்கு தைரியம் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கி சீன அதிபர் வரான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பத்திரிகையில் பார்த்த ஒரு பத்திரிகையில் ஒரு சீன அரசு அலுவலகத்தில் அதிகாரியாக இருக்கவர் 13 டன் தங்கம் வச்சிருக்காராம். ஊழல்வாதி சீன அதிபருக்கு வரவேற்பு கொடுக்கறது இந்த நரேந்திர மோடிக்கு அழகல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு அழகல்ல. அவர் நிறுத்தினால் நல்லது, இல்லை என்றால் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பேரணி இளைஞர் வாயிலாக வைக்கப்படுகிறது. தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதற்கான பேரணி ஒன்று முக்கிய செய்திகளை சொல்ல இருக்கிறது. அதற்கு பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்றார் இளைஞர் 86 இளைஞர் டிராபிக் ராமசாமி துவக்கி வைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதல் கொடுத்திருக்கு. உதவி யாரையாக இருக்கின்றது.
இங்க பாருங்க